உலக கவலை அவர்களுக்கு இருந்ததுன்னா, வசனத்தை வந்து கேட்டுட்டு போயிட்டு உலக கவலை அவர்கள் என்டர்டெயின் பண்ணா, அதுக்கு அனுமதி கொடுத்தால், உலக கவலை அவர்களுக்கு இருக்குமானால் அது என்ன பண்ணுன்னா, வசனத்தை நெருக்கி போடுகிறது. அதனால் அவர்களுக்கு பலன் இல்லாமல் போகிறது. வசனத்தை கேட்டும், கோயிலுக்கு போயும், அருமையான பிரசங்களை கேட்டும், போதனைகளை கேட்டும், நல்ல தேவன் கொடுக்குற அருமையான வார்த்தைகள் அன்றைக்கி உள்ளே போனப்ப ஏதோ ஒன்றை உண்டாக்க போதுன்னு தெரியுது. இதை நம்பினா போதும், விசுவாசம் வந்துச்சுன்னா பெரிய காரியங்களை செய்யலான்னு தெரியுது. ஆனால் போன பிறகு என்ன ஆயிடுச்சு? உலக கவலை. எல்லாம் சொல்லுவோம், உலக கவலை. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் worries of this life என்று வருகிறது, worries of this world என்று வருது. பல விதமாக மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தின் வாழ்க்கை குறித்த கவலை, அதான் என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோன்ற பற்றிய கவலைகள். அது எவ்வளோ மோசம் பாருங்கள். அது என்ன பண்ணுதான், கடவுள் உங்களுக்குள்ள செய்ய நினைக்கிற அந்த பெரிய வேலையை தடுத்து நிறுத்துகிறது. கடவுளுடைய வார்த்தையே உள்ள வேறுன்றாதபடிக்கு தடுத்து நிறுத்தி விடுகிறது. இந்த உலக கவலை பயனற்று போக வைக்கிறது. கேட்ட வார்த்தையெல்லாம்